இதை பற்றி இன்னும் பல பேர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். வணக்கம், நான் தான் டெல்லி குமார் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டை பற்றி எத்தனையோ கவலை, எத்தனையோ கனவு. ஆனால் இந்த ஆல்பம் தயாரித்தவங்களுக்கு நம்மளிருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு விசித்திரமான கனவு, கவலை. இந்தியா தேசம் எத்தனை கடன் பட்டிருக்குது, பல கோடி கணக்காக கடன் இருக்குது. எப்போ நாடு இந்த கடன்லேருந்து மீண்டு வந்து நாடு பூர்ண சுபிட்சம் அடைய போகுதுன்னு இவங்க கவலைப்பட்டிருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த ஆல்பம், என் தேசம் என் கனவு. மிஸ்டர் ஃபெரோஸுங்கிற இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, மியூசிக் எல்லாம் பண்ணி அவரோட எஃபர்ட்டில் டான் பாஸ்கோ மீடியா நிறுவனத்தோட பண பின்பலத்தோட ஆதரவோட இதை தயாரிச்சிருக்காங்க. நாட்டு கடனை அடைக்கிறது நாட்டு அரசோட கடமை, பொறுப்பு மட்டும் இப்படி நினைக்காம குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களால இயன்ற அளவு ஏதாவது செய்யணும்னு நினச்சி இந்த ஆல்பத்தை ப்ரிப்பேர் பண்ணி, இந்த ஆல்பம் விற்பனையால் என்ன வரும்படி வருதோ அதில் ஒரு பைசா கூட தாங்க வச்சுக்காம கவர்மெண்ட்டு கொடுக்குறதா இருக்காங்க. நீங்கள்லாம் நினைக்கலாம், இது என்ன இந்த ஒரு சின்ன ஆல்பத்தினால நாட்டுக்கடை எப்படி அடைய போகுதுன்னு. சிறு துளி பேர் வெள்ளம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பித்தா, இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு பல பேர் செய்ய ஆரம்பித்தா ஓரளவுக்கு கணிசமான தொகை சர்க்காருக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இதை செய்கிறாங்க. இவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேரோட ஆதரவையும் நான் கோர்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்களோட ஷில்பா மேனன். இந்த ஆல்பமில் நான் பங்கெடுத்துக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா நம்ம நாடு, நம்ம நாட்டுக்காக கண்டிப்பாக ஏதாவது செய்யணும். கடந்த சில வருடங்களாக நம்ம நாடு கடனாளியாக இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட முயற்சி தான் இது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம நிறைய உழைச்சிருக்கோம், ரொம்பவும் கடினமாக உழைச்சிருக்கோம். முக்கியமான 2 விஷயங்களை ஒன்றா சேர்த்து பாடியிருக்கேன் இந்த பாட்டில். ஒன்று வந்து இசை, இன்னொன்று பாடல் வரிகள். நான் பாடியிருக்க பாடல் கல்வியை பற்றினது. இந்த பாடலோட பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் மிஸ்டர் ஃபெரோஸ் அவர்கள் பொதுவாக மனிதனோட வாழ்க்கையில் கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த துறையில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சாலும் அதுக்கு கல்வி ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அடிப்படை கல்வியை நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு கிடைக்கலங்கிறது தான். இந்த பாட்டுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பாட்டை கேட்குறவங்க எல்லாரும் கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பாட்டோட இசை மட்டும் இல்லாமல் இதோட வார்த்தைகளும் ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாராலையும் பாடவும் முடியும். சுலபமாக கல்வி மாதிரி இருக்கும். இதுதான் கல்வி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்கள் அறிவு, உங்களோட நடவடிக்கை, பண்பாடு எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த கல்வியை அடையாதவங்க கண்டிப்பாக அதை அடையணும்னு முயற்சி எடுப்பாங்க. நம்ம நாட்டில் இது மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நன்றி. நான் உங்கள் காஷ்யப் மகேஷ் பேசுகிறேன். மிஸ்டர் ஃபெரோஸ் என்னுடைய இனிய நண்பர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல காசுக்காக உதயமாயிருக்கு. அதாவது இந்த தாட் எல்லாத்துக்குமே வராத ஒரு தாட்டு. நம்ம எல்லோரும் நினைப்போம் நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் துணிஞ்சு முதன்முறையாக செஞ்சுருக்கிற இந்த ப்ராஜெக்டில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ப்ராஜெக்டில் நான் 2 பாடல்கள் பாடியிருக்கேன். 2 பாட்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபெரோஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல பேரையும் நல்ல சக்ஸஸையும் தரணும். அவருடைய ஃப்யூச்சர் எண்டவர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நாங்கள் 2 பேரும் இந்த ஆல்பத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கோம். கான்செப்ட் வந்து ஒற்றுமையை பற்றி அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. அது வந்து நாங்கள் வந்து தமிழில் பாடியிருக்கோம். And we feel very proud to be a part of this album. We are very thankful to Mr. Ishtiaq Feroz for giving this golden opportunity. Thank you. நானே என்றெண்ணும் நாளும் வேண்டாமே, நாடு நலம் காண நாளும் நாம் என்போம்.
வானத்தில் தோன்றும் விண்மீன்கள் போலே மேகம் சிந்தும் மழை துளி போலே ஒன்றாகும் ஒன்றை நலம் என்போம். நானே என்றென்னும் நாடும் வேண்டாமே, நாடு நலம் காண நாடும் நாம் தேய்பிறை கூட்டம் சேர்ந்தால் இருண்டிடும் வாழ்வில், வளர்பிறை கூட்டம் சேர்ந்தால் ஒளிந்திடும். மாமேதை அறிஞர்கள் அன்றை சொன்னதே, மனிதத்தை மதித்தே ஒன்றாய் வாழ்வதே. நானே என்றென்னும் நாடும் வேண்டாமே, நாடு நலம் காண நாளும் நாம் என்போம். வானத்தில் தோன்றும் விண்மீன்கள் போலே மேகம் சிந்தும் மழை துளி போலே ஒன்றாகும் ஒன்றை நலம் என்போம். நானே என்றென்னும் நாடும் வேண்டாமே, நாடு நலம் காண நாடும் நாம் என்போம். இளைஞர்களுக்காக தயாரிக்கப்பட்ட என் தேசம் என் கனவு என்கிற இந்த இசை பேழையை ஃபாதர் அகிலன் வெளியிட இளைஞர்களின் பிரதிநிதிகள் பெற்றுக்கொள்வார்கள்.